எல்லோரும் முதல் நாள் விரதத்தை வெற்றியோட முடிச்சிருப்பீங்க. நிறைய ரெஸ்பான்சஸ் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜில் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நன்றி சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வெற்றிகரமாக இன்றைக்கி கந்த சஷ்டியோட 2வது நாள் நம்ம தொடங்கியாச்சு. இந்த 2வது நாளில் நீங்கள் எடுக்க வேண்டிய ரெசல்யூஷனாக நான் பார்க்கப்படக்கூடியது, பல பேர் பல கிளைண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பு அல்லது ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய இஷ்யூஸ் அல்லது அடுத்தவங்களுக்காகவே நம்ம நிறைய வாழ்ந்துட்டோம், நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல, அல்லது நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்க, நம்ம அன்பாக இருக்கிறவங்க கூட நம்மளுடைய அன்பை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அல்லது அலட்சியப்படுத்துகிறாங்களோ அப்படின்லாம் நிறைய பேர் நீங்கள் புலம்பி நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ரெசல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நம்ம உடலில் கடவுள் படைச்சிருக்கக்கூடிய மிக உன்னதமான உணர்வுகளில் இந்த அன்பு, பாசம், காதல் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றுங்க. ஸோ இதை தயவு செஞ்சு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் சரியாக பகுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் உண்மையாக இருக்கீங்களோ, நீங்கள் யார் மேலெல்லாம் அன்பாக இருக்கீங்களோ, நீங்கள் யார் மேலெல்லாம் ரொம்ப அதீத காதலை கொடுக்குறீங்களோ, அவங்க எல்லாருமே உங்களை அலட்சியப்படுத்தியிருப்பாங்க அல்லது புறக்கணிச்சிருப்பாங்க. அல்லது அவங்க வைக்கிறவங்களுக்கு பேர் என்னென்னா உங்களை ஏமாளி அல்லது கோமாளி அல்லது பிழைக்க தெரியாதவன் அல்லது வெகுளி. இவன் என்ன தான் பண்ணாலும் நம்மகிட்ட தான் திருப்பி வருவான், இவன் என்ன தான் இவனை அடித்தாலும் நம்மகிட்ட தான் வருவான், இவனை என்ன தான் நம்ம அலட்சியப்படுத்தினாலும் இவன் நம்மளை தேடி தான் வருவான், இவனை என்ன தான் நம்ம வந்து ஒரு கிள்ளுக்கரையாக மதித்து தூக்கி போட்டால் கூட இவன் நம்ம காலை சுற்றி தான் இருப்பான் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது ஆணையும் நினைக்கிறவங்க இருக்காங்க, பெண்ணையும் நினைக்கிறவங்க இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அது எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி தான், உங்களோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி உங்களுடைய அன்பை யாரெல்லாம் அலட்சியம் செய்கிறார்களோ தயவு கூர்ந்து அவங்கக்கிட்டலாம் உங்களை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் அன்பாக இருந்தால் தான் அவங்க உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் அன்புக்கு தகுதியானவங்களா அவங்க இருக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக உங்கள் அன்பை அவங்க ஆராதிப்பாங்க, உங்கள் அன்பை அவங்க அரவணைச்சிப்பாங்க, உங்கள் அன்புக்குரிய மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை விடுத்து உங்களுடைய அன்பை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதோ, உங்கள்கிட்ட பணம் வாங்குறதோ, உங்களை தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறதோ அல்லது அவங்க தேவைக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறதாகவும் நீங்கள் மனசாட்சிப்படி உணர்ந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரியான நபர்கள்ட்ட அன்பு செலுத்துறத நிப்பாட்டிக்கோங்க. அது யாராக இருந்தாலும் சரி தான். உங்களோட உண்மையான அன்பை அலட்சியப்படுத்துகிறவங்கள்ட்டையும் சரி, உங்கள் உண்மையான அன்பை பணமாக மாற்றணும்னு நினைக்கிறவங்கள்ட்டையும் சரி, உங்கள் உண்மையான உணர்வை அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்களையும் சரி, தயவு செஞ்சு உங்கள் பக்கத்துலேயே நெருங்க விடாதீங்க. அந்த மாதிரியான நபர்களோடு நீங்கள் பழகினாலோ அல்லது பேசினாலோ அல்லது அந்த மாதிரியான சூழலுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தால் தயவு செஞ்சு வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம பழமொழி ஒன்று உண்டு, பாத்திரம் மறைஞ்சு யாசகம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய அன்புன்னு சொல்லக்கூடிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை யாருக்கு கொடுக்குறோம், அதுக்கு தகுதியானவங்க யார் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட யார் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு உங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த நபர்களை விட்டு நீங்கள் வெளியில் வர்றது தான் இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ரெசல்யூஷன். ஸோ நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த சஷ்டி விரதத்தின் மூலயமா கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய இடத்துக்கு போகும். உங்களுடைய எண்ணமும் செயலும் வெற்றி அடையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானையும் மனதார வாழ்த்தி வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமாக நாளைக்கு உங்களை இன்னொரு ரெசல்யூஷனோட வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.